வெல்கம் டு எஸ்பி கிச்சன். எஸ்பி கிச்சன்ல இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி தக்காளி குழம்பு. தக்காளி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. பொடியை கட் பண்ண ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 8 பல் பூண்டு, 3 ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, 2 பச்சை மிளகாய், 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 3 ஸ்பூன் ஆயில், ஆயில் சூடானதும் 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, பொடியை கட் பண்ண ஒரு வெங்காயம், வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க, கொஞ்சம் புதினா, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த குழம்பு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பொடியாக கட் பண்ண 5 தக்காளி, தக்காளி நல்லா வதக்கட்டும். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு போடுறதுனால தக்காளி நல்லா வதங்கிடும். ஒரு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. தக்காளி நல்லா வதங்கணும். அரைச்ச மசாலாவை ஊற்றிடுங்க. இந்த மசாலா நல்லா வதங்கணும், பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். இந்த தக்காளி குழம்பு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரைஸு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது செட் ஆகும். தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க. இந்த குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. குழம்பு கொதிச்சதும் 1 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிடுங்க. இந்த குழம்பு தேங்காய் பால் ஊற்றுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்ல இருக்கும். லாஸ்ட்டா கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கங்க. தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு.